வெல்கம் டு த ஷோ ஃபன் காஸ்ட். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஓகேவா? என் அம்மே என்ன விட்டுறாதீங்க. வர்ஷினிக்காக ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று, லவ் லெட்டர் கைண்ட் ஆஃப் நினைக்கிறேன். என்ன வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? நீங்க எழுதுன மாதிரி. மறுநொடி மயங்கி போனேன் உன் அழகால். சுகமா இருக்கா? ஐயோ, சுகமா இருக்கா? முத்து பிச்சிட்டே போ. உங்களை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டாராமா. அவர் எங்க நடந்து போகணும்னு பாதை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாராமா. உங்க அழகுல மயங்கி விழுந்துட்டு. எனக்கா லெட்டர் நான் எழுதிதான் பழக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய், நான் கௌதம். வெல்கம் டு த ஷோ ஃபன் காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னா வர்ஷினி வெங்கட். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றதுல. அதுவும் உங்க இடத்துலயே வந்து உங்களை வந்து இன்டர்வியூ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய happy. பாக்கியமா? இல்ல, கரெக்ட். உங்களுக்கும் பாக்கியம், எனக்கும் பாக்கியம். எனக்கு பாக்கியம். ஆமா, பின்ன ஜிம்ல தானே இருக்கீங்க எவ்ரி டைம் நீங்க. ஸோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேற நீங்க. இன்ஸ்டாலெல்லாம் போஸ்ட்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கே, நம்மளும் போய் இது மாதிரிலாம் உடம்ப குறைக்கலான்னு பார்க்குறேன். வாய்ப்பில்லை ராஜாங்கிறதா. ஸோ வர்ஷினிக்காக ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று. ஆமா, பிபி ஃபேன் லெட்டர், லவ் லெட்டர் கைண்ட் ஆஃப் நினைக்கிறேன். என்ன வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டர் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகே, ஓகே. பக்கா. எஸ், வர்ஷினி வெங்கட் அவங்களுக்காக ரெட் நூல் போஸ்ட் வந்திருக்கு. எஸ், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உங்களுக்காக உங்களை ஃபாலோ பண்ண ஒரு நபர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஓகே. அவர் யாரு? என்கிட்ட கொடுத்துரு, வந்து ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு போனாரு. வர்ஷினி கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து இது எழுதியிருக்கேன். ரெட் நூல் ஆமா. லவ் பண்றவங்களா? இவ்வளவு சீக்கிரட்லாம் உடைக்க கூடாதுல்ல. ஸோ வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் வந்து உங்களுக்கு படிச்சு பார்க்காதீங்க, நான் படிச்சு தானே காமிப்பேன் உங்களுக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? நீங்க எழுதுன மாதிரி. I know. What yeah? I know. I am your best friend. இல்லைங்க, நான் எழுதலைங்க. ஸோ போயிடலாமா? ஓகே. வர்ஷினி, ஓ வர்ஷினி நமஸ்காரம். பிபி ஃபேன் பிச்சைமுத்தி எழுதுவது. முத்துன்றதா உங்க பேரா? ஆமா, பேர் அவங்க. ஓகே. நலம், நான் நலம், நீங்களும் நல்ல மரியா. அதே மாதிரிதான், நீங்களும் நலமாக இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. என்ன சுத்தம், என்ன சுகாதாரம். வருஷம் பிபி ஹவுஸ்ல நீங்க இருந்தது சிறிது காலம் தான், ஆனா என் ஹார்ட் ஹவுஸ்ல நீங்க இருக்க போறது ரொம்ப நாள். ஓ மை காட். ஸோ இருக்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். என் காதல் கவிதைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. நான் கவிதை. அப்படியா? எனக்கே கவிதையா? ஓகே. சூப்பர். போகும்போது பிச்சைமுத்துக்கு ஒரு கவிதை ஒன்று போட்டுட்டு போவாங்க. மின்னல் தாக்கியும் பிழைத்தவன் நான். தண்டர் ஹிட் பண்ணி அவர் வந்து பழச்சிட்டாராமா. தமிழ் பொண்ணு தானே. மின்னல் தாக்கியும் பிழைத்தவன் நான், ஆனால் உன் பார்வை தாக்கி மறுநொடி மயங்கி போனேன் உன் அழகால். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? இப்படி போட்டாரு பாருங்க. இப்படி போட்டாரு. மின்னல் முரளி ஒரு மின்னல் தாய்க்கு உயிர் பொழைச்சு பார்வையில விழுந்துட்டாரு. பட் நைஸ், சூப்பரா இருக்கு. உங்க இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டண்டா ஒரு முடிவு எடுத்தேன் என் லைஃப்ல, ஜிம்முக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. ஆமா, உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. அடுத்த ஒன்று எழுதிருக்காரு பாருங்க. உடலை வலுப்படுத்த அல்ல, என் காதலை வலுப்படுத்த. இங்க பாரு, ஒருவேளை ஃபாலோ பண்ணி ஜிம்முக்கு வந்து பாரோ. ஜிம் அட்ரஸ் கொடுக்கவா? கொடுக்க மாட்டேன். ஸோ அடுத்ததாக, உங்களை நான் இசையருவி டிவி ஷோவில் ஆங்கரிங் பண்ணுறதுல இருந்து பார்த்துட்டு வருகிறேன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர்ரா பிச்சைமுத்து. பிச்சிட்டே போ.
கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. உன் பார்வையில் தடுமாறி விழுந்தேன், நான் இன்னும் இல்லைங்க நானே படி கைகால ஒடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உன் பார்வையில் தடுமாறி விழுந்து நான் இன்னும் தடம் தெரியாமல் அலைகிறேன் உன்னை தேடி. உங்களை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டாராமா, அவர் எங்க நடந்து போகணும்னு பாதை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாராமா, உங்க அழகுல மயங்கி விழுந்துட்டு. அப்படி பிச்சமுத்து உண்மையிலே பிச்சிருக்கடா நீ, கண்டிப்பா ஸ்கூல்ல படிக்கிற பையனா இருக்க மாட்டேன் நீ. வர்ஷினி, ஓ வர்ஷினி, உங்கள் உயரம் போல் வாழ்க்கையிலும் உயரம் தொட வாழ்த்துக்கள். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் பிச்சமுத்து 3 ஹார்ட் போட்டிருக்கிறாரு. சூப்பர். இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். சூப்பர், ரொம்ப நன்றி பிச்சமுத்து. நிஜமாவே நல்லா இருக்கு. உங்க ரசனையை கண்டு நான் வியக்கிறேன். உங்களோட நீங்க சீக்கிரமா உயரம் போகணும், ஹெயிட் போகணுங்கிற மாதிரிலாம் விஷ் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. என்ன ஒரு வார்த்தை அடிஷனல் ஷீட்லாம் கேட்பாரு போல, 2 பக்கம் எழுதிருக்கிறாரு. ஆமா அப்படின்னா இங்க பாருங்க, சைட்ல மடிச்சுலாம் விட்டுருக்காரு. எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் இந்த காய்ச்சல் லெட்டர் கூட எழுதிருக்க மாட்டாரு நினைக்கிறேன். எனக்கு இது நிஜமாவே அவங்க எழுதுனதுதான் டவுட்டா இருக்கு. இப்போ இல்லைன்னா கூட சொல்லலாம். பிச்சமுத்து மனசு பிஞ்சிருக்கும் இப்பெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா. ஓகே, ரொம்ப நன்றி நிஜமாவே பிச்சமுத்து. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கா நான் எழுதிதான் பழக்கம். நீங்க எழுதிருக்கீங்களா? இல்ல, கவிதை எழுதுவேன். அப்படியா? லெட்டர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பாய் ஃப்ரெண்டுக்குலாம் கவிதை எழுதுறது எல்லாமே அதுல இல்ல, பழகிறது அதுதான். ஸோ ஜிம் அப்படின்னு சொல்லும் போது என்ன தோணும் உங்களுக்கு? லவ். ஜிம் தாங்க லவ். கமிட்டட் டு ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களா வேணாம். எனக்கு தமிழ் சேக கல்யாணம் பண்ணுவீங்க, பசங்கள தானே கல்யாணம் பண்ணுவீங்க. ஆமாவா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். சூப்பர் வர்ஷினி. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு தி ஷோ ஃபன்காஸ்ட். உங்களை பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் சின்ன வயசு, பெரிய வயசு, இப்போ இருக்கிற வயசு, ஃபேமிலி. இப்போதான் பெரிய வயசு. ஆமாவா? இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? எல்லாத்த பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதுனால பிக் பாஸை பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். பிக் பாஸ் வைல்ட் கார்டில் தான் உள்ள போனீங்க. அந்த கால் வந்தப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது? லைக் பிக் பாஸோட அந்த எலிமினேஷன் அந்த கால் வந்தப்போ எவ்வளோ வருத்தமா இருந்தது? ரெண்டு மூமெண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கால் வந்தப்போ ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க போன்ல கங்க்ராஜ் செலக்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஐம் லைக், என் அம்மா கிட்ட அப்படியே சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப குஷியா இருந்துச்சு. நம்பவே முடியல, நானா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது வருத்தம் இருந்துச்சு. பட் வருத்தத்தை விட அங்க இருந்த சந்தோஷம் எனக்கு அதிகமா தெரிஞ்சு. ஸோ அதை பாசிட்டிவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல சும்மாவா கமெண்ட் பண்றாங்க இந்த ரியல் வாரியர்னு, ஒரிஜினல் இல்ல. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். ஆமா, வாரியர் அது நானே ஒரு போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருப்பேன். ஸோ அந்த கத்தி எடுக்கும் போது எந்த மட்டும் ரெட்டா இருக்கும். ஸோ அதுல கேப்ஷன் என்னன்னா, வாரியரோட ஸ்வோர்ட்ஸ் எப்பவுமே ரெட் பிளட்டா இருக்கும். அப்படி போர்கண்ட சிங்கம்ல மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு. சூப்பர் கிரேட். எனக்கு என்னன்னா, ஒரு 21 days சம்திங் அங்க உள்ள இருந்தீங்க. எப்படி மொபைல் இல்லாம இருந்தீங்க, ஃபேமிலி இல்லாம இருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்தீங்க? பாசிபிளா? சும்மாவே அது எனக்கு வீட்டுல இருக்கிறதுலாம் பிடிக்காது. எங்கேயாவது ரொம்ப நாளா காணாம போயிடணும்னே எனக்கு தோணிட்டு இருக்கும். எனக்கு ஜாலியா சீரியஸ்லி நிம்மதியா இருந்துச்சு. இந்த போனு இந்த இது எதுவுமே இல்லாம, நியூஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருந்துச்சு. சீரியஸ்லி யூசுவலாவே அப்படிதான். பிக் பாஸ் வீட்டுக்குலாம் இல்ல, யூசுவலாவே வந்து அந்த போன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படிலாம் இல்ல. போன் இல்லாம இங்க இருந்தா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பட் அது இல்லாம தானா அந்த சிச்சுவேஷன் அமையும் போது நிம்மதியா இருக்கு. ஏன்னா லாக்டவுன்ல எல்லாம் நான் போனே யூஸ் பண்ணல. நிம்மதியா ஒரு 6 மாசம் ஃபுல் டீடாக்ஸ்ல இருந்தேன். சோஷியல் டீடாக்ஸ். நல்லா நிம்மதியா இருந்துச்சு. டீடாக்ஸ்னா லைக் சோஷியல் டீடாக்ஸ். இந்த போன் இருக்குறதுல. ஆமா, ஃபுல்லா ரியல் லைஃப்ல நம்ம 90s முன்னாடி இருந்த வாழ்க்கை வாழ்றது. இவெல்லாம் லாக்டவுன்ல என்ன பண்ண தெரியுமா? பள்ளி வாழு பேட்டரி எல்லாம் போட்டு ஒன்று காய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு ரசாயனம் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். அதனடா பொட்டலம் போட்டு பாக்கெட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். லாக்டவுன்ல நாங்களுமே அதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூப்பர். ஏதாவது கவிதை ஞாபகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு எதுவும் ஞாபகம் எல்லாம் இல்ல. நான் அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதுக்குன்னு ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ எழுதினதுதான் எல்லாமே வந்து நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஸ்பாட்ல வானமோ நீலோ நீதான் என் வாழ்க்கை பாலம்
அந்த மாதிரி கிரிஞ்சால ஐயோ நல்லா ஏங்க என்ன இது என்ன கிரிஞ்சு சம இது இல்லையா? தெரியலைங்க. நான் வேணா என் போனை பார்த்து 2 லைன் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா இது பண்ணி தரேன். ஏன்னா ஞாபகம் இல்லை, நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குமா. திடீர்னு இப்போ மொட்டை மாடியில் போகிறேன், நிலவை பார்க்குறேன், ஏதாவது தோணும், அப்போ ஒன்றே எழுதுவேன் அந்த மாதிரி. ஸோ வர்ஷினிக்கு வந்து நிறைய மல்டி டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இவங்க போட்டிருக்கிற அந்த இது கூட அவங்களே வந்து கையில் வரைஞ்ச ஒரு இதாம்மா. இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கீங்களா? ஹவு எப்படி? இல்லை, எல்லா விஷயத்தையும் பண்ணுன்ற ஆர்வமே வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதுனால இந்த டிராயிங் பண்ணுவோம், சிங்கிங்கு, எழுதுறது, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணி அப்படி பில்டான டேலண்ட் தான். அந்த மாதிரி தான் என்றைக்குமே நம்ம நிறைய கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்றைக்குமே லேர்னிங் வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது. எவ்வளோ உயரம் போனாலும் கமல் சாரே இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து லேர்னிங்கிறது என்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு போதும்னு நினைக்கிறோம், அன்றைக்கி நம்ம தோற்றுரும். அதனால நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த வயசு சினிமாவில் எவ்வளவோ பண்ணதுக்கு அப்புறமா கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபாரின்ல போயிட்டு. ஆண்டவர், ரியல் ஆண்டவர் தான் அவர் இல்லையா? ஸோ அதான் வர்ஷினிக்கு வந்து அதான் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஆக்டர் ஆகணும், நான் ஒரு ஜிம்மர் ஆகணும், நான் ஒரு டான்ஸர் ஆகணுங்கிற மாதிரி ஆசை வர மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து கவிதை போயிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து எழுதிருக்கிறீங்க. டிராயிங் ஆர்டிஸ்ட்டுமே வந்து இவங்க பயங்கரமாக செம்மையாக வரைவாங்க. நமக்காக இப்போ என்ன வரைஞ்சு காமிக்க போகிறாங்க? கரெக்ட், ஜிம்மில் வரைய முடியாது. ஸோ உங்களுக்காக இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் அவுட் வர்ஷினியை வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.